இன்ஃபர்டிலிட்டிக்காக வர்ற பேஷண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட வர்றவங்க எனக்கு அல்ட்ராசவுண்ட் ரிப்போர்ட்ல வேரிகோசில் இருக்கு, எனக்கு குழந்தையே பிறக்காதான்னு நினைச்சிட்டே வர்றாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. ஒரு டெஸ்டிஸ்ல விதக்கொட்டையில பெயின் சொல்லி அல்ட்ராசவுண்ட் எடுக்க போனா கூட வந்து ஒரு கிரேட் 1 வேரிகோசில், கிரேட் 2 வேரிகோசில் ரிப்போர்ட்ல எடுக்கிறாங்களே, இதுக்கு நான் என்ன பண்ணணும், இதுக்கு நான் வைத்தியம் பண்ணணுமா பண்ண வேண்டாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்து ஆஃப் லேட் வந்து நிறைய பேருக்கு வந்து வந்துட்டே இருக்கு. வேரிகோசில்னா என்ன? டெஸ்டிஸ், அதாவது நம்மளுடைய உயிரணுக்கள் உற்பத்தி ஆகிற ஆர்கன் டெஸ்டிஸ்ல வந்து நல்ல ரத்தம் கொண்டு வரதுக்கு ஒரு ரத்த குழாயும், கெட்ட ரத்தம் கொண்டு போறதுக்கு நிறைய ரத்த குழாயும் இருக்கும். அந்த கெட்ட ரத்தம் கொண்டு போற ரத்த குழாயில வால்வ்ஸ் இருக்கும். மனுஷன் எப்ப நிக்க ஆரம்பிச்சானோ 2 கால்ல, அப்ப வந்து அந்த வால்வ் வந்து ரொம்ப முக்கியமா போகுது. ஏன்னா நிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரத்தம் கீழே இறங்கி வர வர டெஸ்டிஸ்ல இருக்கிற நச்சுத்தன்மை கலந்த பொருட்கள் எல்லாம் தங்குறதுனால டெஸ்டிஸ்ல உற்பத்தி ஆகிற ஸ்பெர்ம்ஸோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையுங்கிறதுனால இந்த வேரிகோசீலுக்கு யூராலஜிஸ்ட் எல்லாருமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். இந்த வேரிகோசீல் இருந்தாலே அதுக்கு நான் சர்ஜரி பண்ணணுமான்னா, வேரிகோசீல் இருக்கிறவங்க எல்லாருக்குமே கட்டாயமா குழந்தை பிறக்கிறதுலயோ இல்ல டெஸ்டிஸ்ல பெயினோ வரணுங்கிற அவசியம் இல்ல. ஆனா குழந்தை இல்லாத தம்பதிகள்ல ஆண்களுக்கு உயிரணுக்கள்ல ஸ்பெர்ம் அனாலிசிஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அப்ப அவங்களுக்கு ஒரு டாப்லர் ஸ்கேன் செஞ்சு டெஸ்டிஸ்ல வேரிகோசீல் இருந்துச்சுன்னா அந்த வேரிகோசீலுக்கு சர்ஜரி பண்றது ஒரு ப்ராபபிள் கியூரேட்டிவ் ட்ரீட்மெண்டா இருக்குங்கிறதுனால இந்த வேரிகோசீல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து யூராலஜிஸ்டும் ஆண்ட்ராலஜிஸ்டும் பார்த்துட்டு இருப்போம்.